இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 4வது சபையை குறித்து பார்க்குறோம். முதல் சபை எபேசு சபை. அதில் நாம் சுவிசேஷ 5 சத்தியங்களில் முதல் சத்தியத்தை பார்த்தோம். அதாவது சிலுவையில் ஏசாமி என்னுடைய பாவத்தில் அவர் சரீரத்தை சுமத்தி வைத்துட்டார், அந்த விசுவாசத்தில் வந்தோம். 2வது சத்தியத்தில் ஏசாமியோட நானும் சிலுவையில் அறியப்பட்டு போயிட்டேன், என்னுடைய பழைய பாவ மனுஷன் அவரோட சிலையில் அறியப்பட்டு மறுத்து போயாச்சு அப்படிங்கிற சத்தியத்தை பார்த்தோம். 3வது சபையில் பெர்கமு சபையில் இந்த பழைய பாவ மனுஷன் ஏசாமியோட கல்லையில் பதிக்கப்பட்டு போயாச்சுன்னு பார்த்தோம். இப்போ 4வது சபையில் நாம் தேத்திரா சபை மூலமாக எப்படி 4வது படியில் நம்ம இனி வாழ்கிறது ஏசாமினால் வாழ்கிறோம். பரிசுத்தாவி செத்து போன நம்ம ஆவியில் ஏசா உயிரை போட்டு நம்ம உயிர்ப்பித்தார். இப்போ ஏசாமி நமக்குள்ள வாசம் பண்ணார். அவரே சொல்றாரு, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ ஏசாமோடு சேர்ந்து வாழ்ற அனுபவம் இதான் 4வது படி. அதை பற்றி ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சம்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ நம்ம ஏசாமிக்குள்ள வந்துட்டோம், அவரோடு சேர்ந்து மாம்சத்துக்கு செத்து போயிட்டோம். இப்போ இனிமேல் மாம்சம் நடக்கிறதில்ல. அதுபோல் ஆவியின்படி ஆவியானவர் நம்மை ஏசாமியோடு இணைச்சி ஏசாமி என்ன செய்கிறார் நம்ம காட்டி ஏசாமி செய்கிற மாதிரி கூட சேர்ந்து நம்ம செய்யும்படியாக நம்ம நடத்துகிறாரு. அந்த அனுபவம் தான் இப்போ 4வது படியில் பார்க்குறோம். ரோமர் 8:5 வாசிக்கிறோம். அன்றையும் மாம்சம்படி நடக்கிறவர்கள் மாம்சக்குள்ளே சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குள்ளே சிந்திக்கிறார்கள். அப்போ மாம்சம் சுயம் முற்றிலும் அழிஞ்சு போனதுனால இப்போ நம் ஆவிக்குள்ள மாறி இருக்கிறோம். இப்போ ஆவியின்படியே நடக்கிறோம். 9வது வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சக்குட்பட்டலாக இராமல் ஆவிக்குட்பட்டலாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ ஆவியான மட்டும் ஆட்கொண்டு நடத்துகிறார். இந்த அனுபவம் இதுதான். இப்போ 10வது வசனம் வாசிக்கிறோம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்போ இந்த 4வது ஸ்டேஜில் இனியும் அங்கே பாவம் வராது, பாவத்தில் இருக்க மாட்டோம். ஏன்? பரிசுத்தாவி நமக்குள்ள மாம்சம் இல்லை, பரிசுத்தா நமக்குள்ள இருக்கிறார். அவர் நீதியின் வழியில் நமக்கு போதித்து அதன்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். எபேசியரில் வாசிக்கும்போது எபேசியர் 1 அதிகாரத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் எபேசியர் 1:17-18-19 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவானிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மருத்துவனை எழுப்பி அவரிடத்தில் நடைபெற்ற தமது பலத்த சத்துவின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கடலை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஆவிக்குறிகள் வந்துட்டோமோ, இப்போ முதலாவது நம்ம ஆவிக்குறிகள் திறக்கப்பட்டு வேதத்தில் ஆவியான மூலமாக பிதாவாரிகிறோம். அதுக்கு ஞானத்தை ஆவியானவர் கொடுக்குறார். 2வது, நாம் இன்னைக்கு அவரால் அப்பான்னு கூப்பிடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அதில் நமக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன, அதை குறித்து என்ன ஆண்டோடு நமக்கு உறவு ஏற்படும் போது நமக்கு அதனால் என்னெல்லாம் நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி அறிகிறோம். அந்த நம்பிக்கை, எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது, நம்ம என்னவா ஆண்டோடு இருக்க போகிறோம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இன்னும் அதிகமாக வளருது. 3வது, ஆண்டவர் நம்மளை பார்த்து அன்பு வச்சு நமக்கு தன் குமாரனை அனுப்பி அவர் ரத்த சிந்த வச்சு அவரே நமக்கு பலியாக கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. அப்போ நம்ம அவர் பார்வையில் எவ்வளோ மேன்மையாக இருக்கிறோம், நம்மளை எவ்வளோ அவர் மதிக்கிறார், பெருசாக நினைக்கிறார், அதை பற்றி நம்ம அறிந்து கொள்கிறோம். 4வது, பரிசுத்தாவி அனுப்பி பிதாவானவர் கல்லையில் கடந்த ஏசாம் பணத்துக்கு உயிர் கொடுத்து வெளியே எழுப்பி கொண்டு வந்தார். அதே ஆவியானவரை கொண்டு நமக்குள்ள செத்து போன நமக்குள்ள படிப்படியாக
ஆவிக்குரிய காரியங்களை கொண்டு வந்து மாம்ச பாவ காரியங்கள்லாம் நீக்கி அதுபோல ஏசாம் குணங்களை ஒன்று நமக்கு கொடுத்து நமக்குள்ள அந்த உயிர் தந்த வல்லமையினால எப்படி கிரியை செய்யப்படாதுங்கிறத இந்த 4வது ஸ்டேஜில் நாம் பார்க்க போகிறோம். அதை சுருக்கமாக சொல்லணும்னா 2 Corinthians 3:17-18 வாசிக்கிறோம். பரிசுத்தாவி எங்கேயோ தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆவியானது எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு பார்க்குறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள செய்கிற முதல் காரியம் அவர் கையில் வாழ்க்கை கொடுக்கும்போது நம்ம ஆவிக்குள்ள நடக்கும்போது அவர் நமக்குள்ள செய்கிற முதல் காரியம் நமக்குள்ள இருக்கிற ஏசாம் பிரியமில்லாத பிசாசு சொந்தமான மாம்ச சொந்தமான எல்லா பாவக்கையும் நம்மகிட்ட நீக்கி போடுறார். அதை நம்ம காட்டி நம்ம அதை வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டு முன்னால் நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற பாவமான காரியங்களை பிசாசு சம்பந்தமான காரியங்களை ஏசா பிரியமில்லாத காரியங்களை காட்டுறார். அதை நம்ம உணர்ந்து மனசாப்பிட்டு அறிக்கையிடும்போது அதுலேருந்து விடுவிச்சு நம்ம விடுதலை ஆக்குறார். அவர் 3:18 வாசிக்க 2 Corinthians 3:18 நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு. 2வது வேதத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு எதை காட்டாரு? ஆண்டுடைய மகிமையை காட்டாரு. காட்டி நம்ம அந்த மகிமின் சாயலை நாளுக்கு நாள் மகிமின் சாயலை நிரப்பிட்டே வர்றார். ஏசாம் சாயல் நம்ம ஆதாம் ஏவாளுக்குள்ள இழந்து போன ஏசாமுடைய சாயலை நமக்கு கொடுத்துட்டு வர்றார். இதுதான் அந்த 4வது ஸ்டேஜில் நமக்கு நடக்கிற காரியம். அப்போ இங்கே வாசிக்கும் போது தியேத்திரா சபையை பற்றி ஒவ்வொரு வார்த்தையாக வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 18ஆம் வசனம். தியேத்திரா சபை பற்றி வாசிப்போம். தியேத்திரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதலும் உள்ள தேவகுமார் சொல்கிறதாவது. 3 காரில் பார்க்குறோம். 1 அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் பார்க்குறோம். 2வது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் பார்க்குறோம். 3வது அவர் தேவகுமார்னு பார்க்குறோம். இந்த 3 காரியங்களுக்கான அர்த்தத்தை முதலாவது பார்ப்போம். அந்த தீத்திரா சபையை பற்றி சொல்லும்போது 2:23 வாசிக்கிறோம். அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன், அப்போது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபையிலும் அறிந்து கொள்ளும். அப்போ அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் என்ன அர்த்தம்? பெரிய டார்ச் லைட்டு, பல செல் கொண்ட டார்ச் லைட்டு, ரொம்ப பிரகாசமா டார்ச் லைட். எப்படி இந்த வேட்டைக்கெல்லாம் போறவங்க நெத்தியில அதை கட்டிட்டு போவாங்க, அது ரொம்ப தூரத்துக்கு லைட் அடிக்கும், ரொம்ப தூரத்துல மிருகங்களையும் காட்டும். அப்படிப்பட்ட கூர்மையான கண்களுடைய ஆண்டவர் நம்ம இதயத்தின் ஆழத்துல இருக்கிறதே பார்க்கிறவர், நம்ம உள்ளிந்திரங்களே இருதயங்களையும் ஆராய்கிறவர். அதான் அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுக்கு அர்த்தம். அப்படி கண்களால பார்த்து நம்ம இதயத்துல என்னெல்லாம் பாவம் இருக்குதோ, நமக்கே தெரியாம இருந்த பாவங்களை படிப்படியா ஒவ்வொன்றா நமக்கு வேதத்திலிருந்து எடுத்து காட்டார். ஏன் அப்படின்னா, நம்ம ஆபகுக்கு வாசிக்கிறோம். ஆபகுக்கு 1:13 அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்போ நமக்குள்ள இருக்க தீமையை எடுத்து காட்டி அதுல இருந்து பரிசுத்தாவினால நமக்கு விடுதலை கொடுக்கிறார். என்ன நமக்குள்ள அப்படி இருக்குன்னு சொன்னா, மார்க் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 21, 22, 23 மனுஷுக்குள்ளேருந்து புறப்படுற மனுஷரை தீட்டுப்படுத்தும். எப்படியும் மனுஷர் இதயத்துக்குள்ளேருந்து பொல்லாசிந்தனைகளும் உபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் கொல்லாசைகளும் துஷ்டத்தனங்களும் காபாடும் காமுகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான விளைவெல்லாம் உள்ளத்திலிருந்தே புறப்பட்டு மனுஷரை தீட்டுப்படுத்துன்னு சொல்றார். அப்போ நம்ம பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறோம். பாவத்துடைய இத்தனை பாவங்களும் நம்ம உள்ளத்திலே இருக்குது. அது ஒவ்வொன்றா வளர ஒவ்வொன்றா வெளியே வருது. சாத்தான் தூண்டி நம்மளை அதெல்லாம் செய்ய வச்சு நம்மளை கெடுக்கிறான்னு பார்க்குறோம். அதே மாதிரி 1 Corinthians 6ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது அங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு ஆண்டவர். நம்ம ரட்சிப்படுத்த முன்னாலேயே நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், இதுலேருந்து நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 7-11 வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? அது சின்ன காலத்தெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்குது. நீயா நானா, நீ தான் தப்பு நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு இந்த நானுங்கிற கர்வத்தினால வரக்கூடிய காரியம். அடுத்தது, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அப்போ அநியாயப்படுத்துறது, மற்றவங்க நஷ்டப்படுத்துறது, சொந்த சகோதர விசுவாசிகள் கூட பார்க்காம.
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் உபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசிக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டலா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், வருஷமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட பாவங்கள் பெரிய பாவங்கள் இது நமக்குள்ள இருந்தது. இதுல ஏதோ ஒன்று யாருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும். அது ஆண்டுட்டு வரும்போது அவர் அதை நமக்கு காண்பிச்சு அதை அறிக்கிடும் போது அதுல இருந்து விடுதலை கொடுத்தார். ஆனா அதோட போயிடுறதில்ல. இன்னும் நமக்குள்ள அநேக காரியம் நமக்கு தெரியாத காரியம் இருக்குது. அதையும் வேதத்தை நாம் அதிகமா வாசிக்க ஆண்டவரை பார்க்க அவர் பரிசு முன்னால வச்சு நம்மள பார்க்கும்போது தான் அதெல்லாம் ஒவ்வொன்றா நமக்கு வெளிப்படும். அது 5ஆம் அதிகாரத்துல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 17-21. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்ச விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று கருளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. ஆவியெல்லாம் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நம்ம எப்போ ஆவிக்குள்ள வந்துடுறோமோ 4வது ஸ்டேஜில் அப்போதான் ஆவியை நம்ம வெத்தப்படுறோம். அப்போ என்ன ஆகுது? மாம்சக்கிரியில் நமக்கு காட்டி விடுதலை ஆக்குறாரு. 19வது வருஷம் வாசிக்கிறோம். மாம்சக்கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமுகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இத்தனை பாவங்களும் நமக்குள்ள இருக்குது. அப்போ பரிசுத்தாவி நமக்குள்ள கிரீஸை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்று நம்ம காட்டி அதுல நம்ம விடுதலை கொடுக்குறான்னு பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 21:8. பயப்படலும் அவிசுவாசலும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணம் ஆகிய அக்னி கண்ணு வேறு கடலை பங்கடைவார்கள். ஒரு லிஸ்ட்டை சொல்லி இப்படிப்பட்டவர்கள்லாம் நரகத்தான் போவாங்க அப்படி சொல்றாரு. அதே மாதிரி 27ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 21:27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பதுமாய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவபுருஷ பேரவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆகவே இந்த காரியங்கள்லாம் நம்ம ஆண்டோடு நடக்கும்போது தான் ஒவ்வொன்றா நமக்கு ஆவியான வெளிப்படுத்தி அதில் நம்ம விடுதலை ஆக்குறான்னு பார்க்குறோம். 1 Corinthians 1:8 வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அக்னி ஜுவாலை போன கண்களால் நமக்கு இதெல்லாம் வேதத்துலேருந்து எடுத்து காட்டார். வேதத்தை வாசி நமக்கு எடுத்து காட்டார். 1 Corinthians 1:8 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு புரிந்து அவர் உங்களை சிறப்படுத்துவார். ஏன் ஆண்டவர் பாத்திரம் எடுத்து காட்டார்னா, அவர் வரும்போது முற்றிலுமா குற்றம் சாட்டப்படாத நம்ம இருக்கணும். ஒரு குற்றமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. யார் நம்மளை பற்றி கை நீட்டி இந்த மாதிரி இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லக்கூடாது. அப்படி நம்மளை பரிசுமாக்கிறதுக்காக தான் கர்த்தர் அக்னி ஜுவாலை போன்ற கண்களால் நமக்கு உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து காட்டி அதில் அறிக்கை செய்து விட வைக்கிறான்னு பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5:23. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26-27. கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுமாக்குறதுக்கும் கரை திரைமுலான ஒன்றும் இல்லாமல் பிரசுத்தமும் வெளியேற்றமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அவருக்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் நம்மளை ரட்சித்த சபையில கூட சேர்த்து சபையா நம்மை அவருடைய வருகைக்கென்று அவருக்கேற்ற மனவாட்டியாக எப்படி ஆயத்தமாக்குறாருன்னா, வசனத்தை கொண்டு வசனமாகிய தண்ணீர்னால நம்ம கழுவி சுத்தம் பண்றார், பரிசுத்தமாக்குறார். அதில் கடைசியில் நான் கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் வெளியேற்றமான மயமுள்ள சபையாக அவர் மனம் வைத்துக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் நமக்குள்ளாக கிரீஸ்வரான்னு பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:8-9 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-9.
கடைசியா சகோதரரே, உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவில் எவைகளோ, நீதியில் உள்ள எவைகளோ, கற்புள்ளவில் எவைகளோ, அன்புள்ளவில் எவைகளோ, நற்கீர்த்துள்ளவில் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்போது சமாதான தேவன் கொடுப்பார். அவை நம்ம கத்தரோடு சேர்ந்து கத்தரை வேர்த்து கொண்டு கத்தருக்கு சத்தியத்தை போதிக்கிற நம்ம ஊழிக்காரிலையும் வச்சு அவங்கள பார்த்து அவங்கள போல நாமும் கத்தருக்குள்ள பரிசுத்தமான காரிலே தேடி போகணும் அப்படி சொல்றார். 1 தெசலோனிக்கர் 3:13 வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டு வரும்போது நாம் பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்காக தான் பரிசுத்தாய் நமக்குள்ள கிறிஸ்தர் கர்த்தருடைய வசனம் அந்த பிரகாசமாக நமக்கு வெளிப்படுது. ஆண்டுடைய கண்களே பிரகாசமான அக்னி ஜுவாலை போன்ற கண்களாக நமக்கு ஊடுருவி பாய்ந்து நம்ம காரியங்களை நம்ம வெளிப்படுத்தி பார்க்கிறோம். அதே 1 தெசலோனிக்கர் 5 23 வருஷம் வாசிக்கிறோம். 5:23. சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. ஆண்டு வரும்போது நம்ம ஆவி ஆத்மா சரீரம் மூணுலுமே நாம் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ இதை பற்றி நான் பார்க்கும்போது ஆசிரியர் கூடாரத்தில் அங்கே மகா பரிசுத்தலம் இருந்தது, பரிசுத்தலம் இருந்தது, வெளிப்பிரகாரம் இருந்தது. அப்போ வெளிப்பிரகாரங்கிறது நம்முடைய சரீரத்தை குறிப்பிடும், பரிசுத்தலங்கிறது நம்முடைய ஆத்மாவை குறிப்பிடும், மகா பரிசுத்தலங்கிறது நம்முடைய ஆவியை குறிப்பிடும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மகா பரிசுத்தலத்தை பார்க்கும்போது அங்கே எல்லாமே பொன்னால் ஆனது. பலகைகள் மரத்தினால ஆனது. ஆனால் பலகைகளும் தகட்டினால மூடப்பட்டிருந்தது. மரங்கிறது நம்முடைய மாம்சத்தை மனுஷத்தை குறிக்கும். அவன் மனுஷத்திலே ஆண்டவர் ஆவிக்குள்ள நம்ம மாத்துறார். மனுஷாந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம ஆவிக்குரிய மனுஷரா மாத்துறார். ஏசம் எப்படி மறிக்கும் போது ஜென்ம மாம்சத்தில் மறித்தார், மாம்ச சரீரத்தில் ஆனால் எழுந்திருக்கும் போதோ ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மாம்ச சரீரத்தில் வாழ்ந்தாலும் நம்ம ஆவிக்குள்ள மாத்துறார். அதனால அங்கே பார்த்தீங்கன்னா மகாபரிசுத்தத்தில் உடன்படிக்கை பெட்டியோ கிருபாசனமோ கேருபின் எல்லாமே பொண்ணுனாலே ஆனது. பொண்ணுங்கிறது தெய்வத்தை குறிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஆவியில் முழுக்க ஆவிக்குள்ளா மாறிடணும், அன்புள்ளா மாறிடணும், ஆண்டை போல மாறிடணும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது பரிசுத்தலத்தை பார்த்தீங்கன்னா பரிசுத்தலத்தில் அந்த அஸ்திபாரமாக இருந்த பலகைகளுக்கு கீழே இருக்கிற அந்த ஆதாரங்களாக இருக்கிறது பாதங்கள் அப்படின்னு சொல்றது, அது மட்டும்தான் வெள்ளியினாலானது. வெள்ளிங்கிறது ரட்சிப்பு குறிக்கும். அப்போ ரட்சிப்பு அஸ்திபாரமாக வச்சு அதுக்கு மேலே எல்லாமே பொன்னால் தான் பரிசுத்தலத்தில் இருந்தது. பரிசுத்தலத்தில் சமூக தப்பு மேஜை இருந்தது, குத்து விளக்கு இருந்தது, அப்புறம் ஜபத்தூப மேஜை இருந்தது. இது எல்லாமே முழுக்க பொன்னால் ஆனது. அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆத்மாவில் முழுசும் நம்ம ஆவிக்குள்ளாக மாறணும். ஆத்மாவில் நானுங்கிற கர்வம் அடியோடு போய் இப்போ அது போல முழுக்க ஆவியானவர் நமக்குள்ள கிறிஸ்து நம்ம ஆவிக்குள்ள தெய்வீக சாயலில் மாற்ற காட்ட பார்க்குறோம். பரிசுத்தம் பொண்ணுங்கிறது தெய்வீக சாயலை குறிக்கிறது, ஆவியாக குறிக்கிறது. நான் முழுக்க ஆவிக்குரியலா அன்புக்குரியலா தெய்வீக சாயலா மாறி போகிற காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வெளியே பிரகாரத்தில் பார்த்தா வெளி முற்றத்தில் வெளியே காம்பவுண்ட் சுவர் மாதிரி வச்ச திரைகள், அதில் தாங்குகிற தூண்கள் எல்லாமே, அப்புறம் பலிப்பீடம், தண்ணி தொட்டி, இது எல்லாமே முழுக்க வெண்கலத்தினால் ஆனது. வெண்கலங்கிறது எதை குறிக்கும்? நியாயத்திற்கு குறிக்கும். அப்போ நமக்குள்ள இருக்கிற பாவமான கருவி எல்லாம் நியாயத்திற்குப்பட்டு, அதாவது நம்ம மாம்சம் முற்றிலும் நியாயத்திற்குப்பட்டு போறது தான் வெளிப்புட்டம். பிரகாரங்கிறது நம்முடைய ஆவி நம்ம சரீரத்தை குறிக்கும். இப்போ சரீரம் முழுதும் சரீரத்தில் இருக்கிற மாம்சம் முழுதுமா அழிக்கப்பட்டு போகணும். அதுதான் அங்கே வெண்கலம்னு சொல்லியிருக்குது. அவங்க இங்கே பார்க்கும்போது வெளிப்பத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய
பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாதங்கள் வெண்கலம் போன்றது. வெண்கலங்கிறது பைபிள்ல நியாயத்திற்கு குறிக்கும். அப்போ நியாயத்திருக்கிற பாதங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தா அது 3:15 ஆண்டவர் சொன்னார், வாக்குறுத்தாரு. பிசாசு சொல்லும்போது தன் நமக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவான்னு சொல்லி. அப்போ சிலுவையில சாத்தான் தலையை ஆண்டு நசுக்கிறத கொடுத்து இங்க தீர்க்கதரிசனம் சொல்லி வச்சார். அப்ப என்ன அர்த்தம்? காலால் நசுக்கிறது. ஏசாமி கால்கள் வெண்கல பாதங்கள் பார்க்கிறோம். வெண்கல பாதங்கள் நியாயத்திருக்கிற பாதங்கள். எபிரேயர் 1:13 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஏசாமி உயிரோடு எழுப்பி தன்னுடைய வலது வாசல சிங்காசல உட்கார வச்சு என்ன சொல்றாரு? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போட வரைக்கும் நீ என்னுடைய வலது வாசல உட்காருண்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு பிதாவின் சாமத்துல ஏசாமி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இங்கே நாம் பரிந்து பேசுறோம். அப்ப நம்மோடு சேர்ந்து நம் மூலமா இன்றைக்கு அநேக ஆத்மாக்களை ஆண்டு ரட்சித்து அவங்க உள்ளத்துல இருக்கிற சாத்தானை விரட்டி சாத்தானை துரத்தி அவங்கள ஆத்மாக்களை ஆண்டவர் குடிக்கொள்ளும் ஆலயமா மாற்றிக்கொண்டார். இதுதான் இங்க சொல்றார். நம்ம சிலுவையில் ஆண்டவர் ஏற்கனவே சாத்தான் தலையை நசுக்கிட்டார். இன்னைக்கு நாம் ஆண்டுட்டு வரும்போது நம்மை கொண்டு ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கிறார். அதான் ரோமர் 16:19-20 வாசிக்கிறோம். உங்கள் கீழ்ப்பதில் யாருக்கு தெரிய வந்திருக்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானே உங்கள் காலின் கீழ் நசுக்கிவிடும் சொல்லிட்டு. நம்ம கால் சொல்லணும்னா ஏசாமுடைய சரீரம், நாம் சபை, அவர் தலை, அவர் சரீரமா நாம் இருக்கிறோம், சரீரத்தின் அவயவங்களா நாம் இருக்கிறோம். அப்போ சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமாகவும் ஒவ்வொருத்தர் காலிங்களாகவும் சாத்தானை நசுக்கி ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறார். இதுதான் வெண்கலப்பான்னு சொல்லிட்டு. இதை பத்தி எசேக்கியேல் வாசிக்கும் போது எசேக்கியேல் முதல் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 1:5-7 அவர் அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டுகள் இருந்தன. அவருடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன. அவருடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாக இருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அதாவது ஏசாமிய எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் 4 சூழ்ச்சிகளை பார்க்கிறோம். ஆண்டவர் 4 ஜீவன்களாக ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அவள் பார்க்கும்போது அவர் கால்களை அவர் தான் ஏசாமி மனுஷகுமார் சாயல் பார்க்கணும். ஜீவன்கள் 4 ஜீவன்களும் மனுஷகுமார் சாயல்னா ஏசாமி சாயல். ஏசாமி சாயல்ல எப்படி தான் அவருடைய கால்கள் உள்ளங்கால்கள் கண்ணுக்குட்டி உள்ளங்கால்களை போல இருந்ததான். அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அப்போ வெண்கல நியாயத்திற்கு அப்போ சபின் கீழாக ஆண்டவர் பிசாசை நசுக்கி போடுறதான் இந்த மாதிரி காண்பிச்சுக்கலான்னு பார்க்கிறோம். அடுத்தது தேவகுமார்னு சொல்லி ஆண்டவர் அங்க அழைக்கப்படுறதை பார்க்கிறோம். என்ன தேவகுமார்னு சொன்னா யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 34-38. யோவான் 10:34 இயேசு அவர்கள் பிரதித்திரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? எங்க எழுதியிருக்குது? 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, நீங்கள் தேவர்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியம் மாறாதா இருக்க. அப்போ வசனங்களை யாரெல்லாம் பெற்றுக்கொள்றோமோ, யாரெல்லாம் அதை கடைபிடிச்சு அதுல ஆண்டவரை பார்த்து ஆண்டை போல மாறி வர பரிசா நம்ம கிரியை செய்யறாரோ அவங்கள தேவர்கள் அப்படின்னு சொல்லுது. அந்த வசனமும் தவறாததுன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? யாரெல்லாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் வசனத்தை கொண்டு நாம் அவரை போல மாறி வர்றோமோ அவங்கெல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தேவனோடு ஒன்னாகிறோம், அதான் தேவர்கள் சொல்றது. 36ஆம் வசனம் வாசிக்கிறோம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னாலே தேவதோஷம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? அப்போ
ஏசாமே பிதாவினால் பரிசுமாக்கப்பட்டு அனுப்பப்பட்டார் போது நாம் இன்னைக்கு ஏசாமே பிதா பரிசுமாக்கப்பட்டு அவரோடு ஒன்றாக்கப்படுறோம். அதுதான் அவரு தேவகுமாரன் அப்படி சொல்லி அழைக்கப்படான்னு பார்க்குறோம். நாமும் தேவகுமாரலாக அவர் மூலமா ஏற்றுக்கொள்ளப்படுறோம் அப்படின்னு பார்க்குறோம். லூக்கா 1:35 வாசிக்கிறோம். லூக்கா 1:35 வசனம். தேவதூதன் அவளுக்கு விரோதமாக பரிசுத்த உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த பரிசுத்தமாக்கி தேவகுமாரனுக்கு ஒப்பாக மாத்துறார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது யோவான் 5:17-18 வாசிக்கிறோம். யோவான் 5:17-18. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினது அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனை சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக பகை தேடினார்கள். அதாவது ஏசாமி அவர் தேவனுடைய குமாரன். அப்போ அவர் நமக்குள்ள பிதாவோடு சேர்ந்து கிறிஸ்து வரார். இப்போ ஏசாமி நமக்குள் இருக்கிறார். நம்ம வாழ்க்கை அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம், அவர் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அவர் தான் வாழ்றார், அவர் தான் கிறிஸ்து இருக்கிறார். என்ன கிறிஸ்துறார்? அவரை போல நம்மை மாற்றிக்கொண்டு வருகிறார்னு பார்க்கிறோம். 6:27 வாசிக்கிறோம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுக்கு நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம நித்திய ஜீவனுக்காக நம்ம ஆயத்தமாக்கிறதுக்கு தான். அவர் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் நித்திய அனித்தியமும் அவரோடு வாழும்படியாக நமக்குள்ள கிறிஸ்து ஜீவன் பார்க்கிறோம். 10:25 வாசிக்கிறோம். யோவான் 10:25 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியிலே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்குள்ள கிறிஸ்து நாம் அனுமதிக்கும் போது, கிறிஸ்து விடும்போது அவர் நமக்குள்ள கிறிஸ்து செய்து தன்னை வெளிப்படுத்துறார். அப்பதான் ஜனங்க நம்புவாங்க. கிறிஸ்து அப்படின்னா பைபிள்ல இருக்கிற கிறிஸ்து இங்க இல்லையே அப்படின்னு ஜனங்க எனக்கு சொல்றாங்கன்னா, நாம இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாழ இடம் கொடுக்கறது இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம கையில வச்சு நம்ம வாழ்றோம், மாம்சத்துல வாழ்றோம். அதனால நமக்குள்ள ஜனங்களும் மாம்சம் தான் பாக்குறாங்க, உலகத்தார போலதான் நம்மள இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா யார் இந்த 4வது ஸ்டேஜுக்கு முழுசுமா ஆண்டு கையில வாழ்க்கையை கொடுத்து அவர் நம்ம வாழ்க்கை எடுத்து நடத்த அவரோடு சேர்ந்து அவர் சொல்ற மாதிரி நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து செய்து தன்னை வெளிப்படுத்துறார். அவங்களுக்குள்ள கிறிஸ்துவ ஜனங்க பார்க்குறாங்கன்னு பார்க்குறோம். அது 17:24 வாசிக்கிறோம். யோவான் 17:24. பிதாவே, உலகத்தோட்டத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்போ நம்ம ஆண்டோடு சேர்ந்து வாழும்போது அவர் நமக்குள்ள அவரை வெளிப்படுத்துறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு அறிகிறோம், வேதத்திலையும் அவர் அறிகிறோம், வாழ்க்கையிலையும் அவர் அறிகிறோம். அப்போ அவர் மகிமையை பார்க்குறோம், நாமும் அந்த மகிமையினால் நிரப்படுறோம். பிதாவனோடு கூட ஏசாமிக்கு நித்தியமா என்ன மகிமையில் அவர் இருந்தாரோ அதே மகிமையில நம்மளையும் கொண்டு போய் சேர்க்கிறான்னு பார்க்குறோம். 21-22 வாசிக்கிறோம். யோவான் 17:21-22. அவள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நம்மிலே இருக்கிறது போல அவள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டோடு நெருங்கி வாழ்ந்து அவர் வேதத்திலையும் அவரை பார்த்து வாழ்க்கையில் அவரை பார்த்து வாழும்போது நம்ம அவரை போல மாறுறோம்.
ஒவ்வொருத்தரும் நம்ம அவரை போல மாறும்போது நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒரே மாதிரி இருப்போம். ஏசாம் போல நம்ம எல்லாம் இருப்போம். அப்போ நமக்குள்ளும் அந்த ஒற்றுமை, ஆண்டோட ஒற்றுமை. அப்போ இதா ஏசாமியோட ஒன்றாகிறோம், நம்ம ஒருத்தர் ஒன்றாகிறோம். இதுதான் ஆண்டு நமக்குள்ளே செய்கிற கிரியைன்னு பார்க்குறோம். அப்போ விழுப்பத்தில் 2வது அத்தியாயத்தில் சபையில் அடுத்து பார்க்குற காரியம் 19ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியிலும் பின்பு செய்த கிரியில் அதிகமாக இருக்கிறது அன்பிருக்கிறேன். அப்போ ஆவியினால் நம்ம நடத்தப்படும் போது ஆண்டு நமக்குள்ள இருந்து வாழும்போது எப்படிலாம் நம்ம வாழ்க்கை மாறுது, நம்ம கிரியில் எப்படி இருக்குது. 7:22 இருக்குன்னு பல முறை பார்த்துருக்குறோம். அதாவது ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நாங்கள் உங்கள் பேரால் விசுவாசம் ஓட்டணும், உங்கள் பேரால் அற்புதங்களை செய்தோம், உங்கள் பேரால் வியாதிகள் குணமாக்கணும் அப்படி சொல்லுவாங்களாம். அப்போ ஆண்டு சொல்லுவாராம், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்க அவங்க கிரியை செய்தாங்க, ஆண்டுக்காக தான் வாழ்ந்தாங்க, ஆண்டு பேரை வச்சு எல்லா அற்புதம் எல்லாம் செய்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்க ஆண்டவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய விடலை, அவங்க செஞ்சுருக்காங்க. ஏசம் பேரை வச்சு அவங்க என்னமோ செஞ்சுக்கிறாங்க. ஆனால் தேவ சித்தம் ஏசம் உள்ளத்துல இருந்து அவங்களுக்கு என்ன செய்ய சித்தமாக இருந்தாரோ, எதை செய்ய சித்தமாக இருந்தாரோ அதை அவங்க அறிஞ்சு அதை செய்யலை, வேற ஏதோ செஞ்சுருக்காங்க. அதனால அது எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அது அப்படி இல்லை. நம்ம கிறிஸ்துவில் இருந்துட்டு நம்ம இஷ்டம் போல போய் நான் ஆண்டுக்காக அதை செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி கோயிலை கட்டலாம், என்னென்ன பண்ணலாம், எவ்வளோ காசு செலவு பண்ணலாம், என்னென்னமோ உயிரையும் கொடுக்கலாம், ரத்தமாக செஞ்சலாம், என்ன வேணால் செய்யலாம். அது நம்ம இஷ்டமாக செஞ்சோம்னா அது கொஞ்சம் கூட ஆண்டு கண் நோக்கி பார்க்கறதில்ல, அது ஏற்றுக்கிறதில்ல. அப்போ அப்படிப்பட்ட கிரிகள் இல்லை. யோவான் 3:17 வாசிக்கிறோம். யோவான் 3:17 வசனம். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினுக்குள்ளாய் திருக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலக ரட்சிப்பதற்காகவே அவர் அனுப்பினார். அப்போ இன்றைக்கு ஏசாமி நமக்குள்ள இருக்கு எதுக்காக? மற்றும் நியாயம் திருக்கிறதுக்கு அல்ல. ரட்சிப்படாமல் உலகத்தில் பிசாசு கையில் இருக்கிற ஜனங்க என்னென்னமோ செய்கிறாங்க, எப்படிலாம் நடக்கிறாங்க, தப்பாக தான் செய்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு நியாயம் திருக்கல, குற்றப்படுத்த நம்ம இல்லை. அதுபோல் நம்ம என்ன பண்ண, நமக்குள்ள இருந்து ஆண்டவர் அவங்கள ரட்சிக்க கிரியை செய்கிறார். ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்ம ஜீவித்து கொண்டு ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை மாத்துறாரு. 5:19 வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20. இயேசுவில் பிரியத்திரமா அவர்களை நோக்கி, மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிற எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு எப்படி ஏசு அந்த பூமியில் இருக்கும்போது இந்த வார்த்தை சொன்னார், பிதா கூட வச்சு பிதா செய்யறதே நான் பார்த்து அப்படியே செய்யறார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்குள்ள ஏசாமி இருக்கிறார். அவர் நமக்குள்ள என்ன கிரியை செய்கிறாரோ, எப்படி கிரியை செய்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு கையில் ஒப்பு ஜெபிக்கும் போது ஆவியாளர் கொண்டு நமக்கு ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு காட்டாரோ அதையே நாம செய்கிறோம். அப்படி ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய, அவர் எஜமான இருந்து கிரியை செய்ய, நாம் வேலைக்காரர் வந்து அவரோடு சேர்ந்து அவர் சொல்ற மாதிரி நடக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவம். இப்படிதான் நம்முடைய கிரியை, ஆண்டுடைய கிரியை, நம்ம கிரியை இல்லை, அது ஆண்டுடைய கிரியா இருக்கு. அதே 36ஆம் வசனம் வாசிக்கிறோம். யோவான் 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கலாம் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருவதுமான கிரியிலே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள இருந்து ஆண்டு கிரியை செய்யும்போது ஆண்டவர் நம்ம கொண்டு என்ன சித்தமாக்குறாரோ அதை செய்கிறார். அப்போ நம்ம ஜீவியம் மற்றவங்களுக்கு சாட்சியான ஜீவியமா இருக்கும். கிறிஸ்து அவன் என்று சொல்ற வார்த்தைக்கு ஏற்ற ஜீவியமா இருக்கும். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். நாம் நற்கிரிகளை செய்யும்படி கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டு தேவனை செய்ய இருக்கிறோம். அவைகளை நம்ம நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்து பண்ணியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நாம என்ன நற்கிரிகளை செய்யணுங்கிறத ஏற்கனவே ஆயத்தம் வச்சுக்கிறாராம். காலை எந்திரிக்கும் போதே அந்த 4 வருஷத்துக்கும் ஆண்டு நமக்குள்ள என்னென்ன செய்ய போறாருங்கிறத ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிச்சுக்கிறார். அதை தான் நமக்குள்ள அனுமதிப்பார், செய்வார். அப்போ நாம் அவரை பார்க்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் கருத்தை பார்க்கணும், அவருக்கு கருத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அவரை கிரியை விட்டு அவரோடு சேர்ந்து நம்ம கிரியை செய்யணும்.
எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். நாம் வேண்டிக்கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வலும்படியே கிரியை செய்ய வல்லவராய் அவருக்கு சபையிலே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சொல்லி. அப்போ ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய முழுதுமான நொடுங்கு இருக்கு. முழுக்க அவர் கீழ்ப்பு நடக்கும்போது நம்ம நினைச்சு பார்த்து மேல ஆண்டு பெருசா கிரியை செய்கிறார். நம்ம கற்பனை பண்ணி ஜெபம் பண்ணி கேட்கறது மேல அவர் பெருசா கிரியை செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கிறோம். யோவான் 9:4-5. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரிகளை செய்ய வேண்டும். ஒருவனுக்கு கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். அப்போ நமக்கும் இந்த பகற்காலம் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. திடீர்னு ராக்காலம் வந்துடும். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போல் ஆண்டு வந்துடுவார். அது காலம் இருக்கும்போது நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம மாம்சத்தில் போய் அப்படி இப்படி வார்த்தை செலவு பண்ணாதபடிக்கு முழுக்க ஆண்டு நமக்குள்ளுக்கு விட்டு அவரோடு சேர்ந்து நம்ம வாழும்போது நம்ம ஜீவித்திலும் ஏசாமி வெளிச்சம் உலகத்துக்கு வெளிப்படும். யோவான் 17:4 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மையப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் சொல்றார். அதே மாதிரி நாமும் சொல்லக்கூடிய இருக்கணும். நமக்குள்ள கிரியை செய்ய விட்டோம்னா அப்போ ஆண்டவர் பிதாவின் சித்தத்துக்கு நிறைவேற்றி அவர் நாமத்தை மையப்படுத்துவார். அப்போ நம்ம வாழ்க்கை ஏசாமிக்கு சித்தப்படி போகும்போது அது பிதாவுக்கு மகிமையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 2ஆம் சங்கீதம் 6 வாசிக்கிறோம். 2ஆம் சங்கீதம் 6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீது என்னுடைய ராஜா அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்து விவரம் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி நீர் என்னுடைய குமார், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளும் உங்களுக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளும் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன். அதாவது ஏசாமி பிதாவான கல்லில் உயிரோடு எழுப்பி நம்முடைய சிங்காசனம் உட்கார வச்சு அவரை இந்த பூமிக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணி இன்றைக்கு அவர் நமக்குள்ள இருந்து அவர் செய்கிற காரியம், என்னை கேளும் அப்போ ஜாதியில் உங்களுக்கு சுதந்திரமாகும், பூமி எல்லைகளும் சொந்தமாக கொடுப்பேன். அப்போ நமக்குள்ள இருந்து ஏசாமி ஜெபிக்கிறார், பரிசுத்தாவி ஜெபிக்கிறார். நாமும் அவனால் ஏவப்பட்டு ஜெபிக்கிறோம். நம்ம ஜெப ஜீவம் அதிகமாகும். அப்போ நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியில கிரியை செய்து சாத்தானை துரத்தி ஆத்மாவை ரட்சிக்கிறான்னு பார்க்கிறோம். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்குளத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். நமக்கு ரோமா சாத்தா யார் கொண்டு எப்படி வந்தாலும் சரி, ஆண்டுக்கு நம்ம கொடுக்கும்போது ஜெபித்தவர் காரியத்தை அவருக்கு கொடுக்கும்போது அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். இப்போது ராஜாக்களை உணர்வுடையங்கள், பூமி நியாயாதிபதியிலே எச்சரிக்கையாருங்கள். அது இனிமேலும் நான் தான் ராஜான்னு சொல்லாத பிடிக்கும். நான் எனக்கு புத்தி போனதான் நீதி நியாயாதிபதி நான் தான், எனக்கு புத்தி போடுறது அப்படித்தான் சொல்லாதபடி எச்சரிக்கையா இருந்து பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து அவர் பார்வையில் எது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுபடி போகணும். குமாரன் கோபம் இல்லாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அப்போ கொஞ்ச நாள் தான் தூரத்தில் இருக்க போறோம். நாம் அழிஞ்சு போகாதபடி, இடையிலே போயிடாதபடி, அக்கிரமம் செஞ்சா சீக்கிரத்தில் ஆண்டு எடுத்துட்டு 35-40 போயிடும். அப்படி போகாம கர்த்தரை முத்தம் செய்யுங்கள். அதாவது ஒரு தோத்து போன ராஜா ஜெயிச்ச ராஜா காலை முத்தம் கொடுப்போம். அதாவது என்ன அர்த்தம், உனக்கு நான் இந்த அடிமையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி, அப்படி நம்ம ஆண்டுக்கு நம்ம அடிமையை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்வார். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்வதில் யாவரும் பாக்கியவான்கள். அது ஆண்டவர் அண்டிக் கொள்ளும், அவரையே பற்றி கொள்ளும். அவருக்கு நாம் சுயமாக போய் கோபத்தை ஆளாகாதபடி மாறாக அவரோட சேர்ந்து நடந்து ஜெய ஜீவத்தில் நடப்போம். எப்பெல்லாம் நமக்கு என்னென்ன வந்தாலும் சரி. எபிரேயர் 4:5-15-16 வாசிக்கிறோம். நம்முடைய பிரதான ஆசிரியனாக ஏசாமி இருக்கிறவர், பல்லவத்தில் இருக்கிறவர், நம்மை போல எல்லாத்திலும் சோதிக்கப்பட்டோம், அவசியம் ஜெயம் கொண்டவர். இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு என்னென்ன சோதனை வருதோ அத்தனை சோதனைக்கு அவர் உள்ள போய் அத்தனை தோற்கடிச்சு ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஆண்டு இன்னைக்கு நமக்கு பிரதான ஆசிரியர் பிரதான சமயத்தில் இருக்கிறார். ஆகவே நாம ஏற்ற சமயத்தில் சகாயசி கிருபை அடையும்படி
கிருபாசனம் தைரியமாக சேர்க்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு உதவி தேவையோ, என்னென்ன பிரச்சனை வருதோ, ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு முன்னால அவரை கூப்பிட்டு அவர் கையில காரியத்தை ஒப்புட்டு போவோம்னா அவர் நமக்கு சகாயம் செய்கிறார். ஏசாமி கூட்டாளி போது சாத்தான் பயந்து ஓடி போறான், நமக்கு ஜெயம் கிடைச்சது. அப்படியே கத்து நம்ம ஜெயத்தை கொடுத்து வழிநடத்துவான்னு பார்க்குறோம். ஏசியா 42:13 வாசிக்கிறோம். ஏசியான் புஸ்தகம் 42 அதிகாரம் 13 வசனம். ஏசான் புஸ்தகம் 42 அதிகாரம் 13 வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலி போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராகியம் மூண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். நம்ம வாழ்க்கையில ஆண்டு கிரீஸ் வரும்போது சாத்தா யார் யாரை கொண்டு எவ்வளவு பெரிய பலசாலியை கொண்டு வரட்டும், யாரு கொண்டு விரோதம் வரட்டும், கர்த்தர் பராக்கிரமசாலி போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராகியம் மூண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அப்படி நமக்கு சாத்தான் மேல ஜெயத்தை கொடுத்து சாத்தான் பிள்ளைகள் ஆத்மாக்களை அவர் விடுவிப்பார், நம்மையும் அவருக்கு ஏற்ற மாதிரி பரிசுமாக்குவார்னு பார்க்குறோம். அடுத்தது ஆண்டு சொல்றாரு அங்க வெளிப்பத்தில் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லும்போது உன் கிரியில அறிஞ்சிக்கிற சொன்னவர் உன் அன்பு அறிஞ்சிருக்கான்னு சொல்றாரு. அதை பத்தி என்னன்னு பார்ப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 3:16-21 வாசிப்போம். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசனாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாயிருக்கும் உங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தமும் கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்ட அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணங்கள் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே ஏசாமி நமக்குள்ள கிரீசி விட்டு கொடுக்கும்போது பரிசுத்தாய் நமக்குள்ள உள்ளான மனுஷன்ல ஆவிக்குரிய ஜீவித்துல ஏசாமி போல பலப்படுத்துறார். பரிசுத்தா ஏசாமி நமக்குள்ள வாசமா இருந்து நம்ம வாழ்க்கையின் காரணம் அவர் எடுத்து நடத்துறாரு. அப்ப நம்ம என்ன நடக்குது, அவரோட நம் அன்புல வளர்றோம். ஒரு அன்புல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தம் சேர்ந்து நம்ம கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகிறோம். நம்ம அறிவு கட்டாது ஆனா ஆத்மாவில் உணரக்கூடியது. இந்த அன்பு அதிகமாக உணர்றோம், இந்த அறிவு அறிந்து கொள்றோம், தேவனுடைய சகல பொருள் நிரப்பப்படுறோம். ஆகவே இதுக்கு ஆண்டு கிரீஸ் சேரான்னு பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-24 வரலும் வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாக வரைக்கும் வருஷம் சீர்பெறும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவ சரீரமாய் சபையானது பக்தி அடைவதற்காகவும் அவர் சிலர் அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலர் சுவிசேஷம் சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அதாவது ஆண்டவர் ரட்சித்து சபையாக கூட்டு சேர்த்து நமக்குள் கிரியை செய்து மேலும் 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 நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அதிகமாக அறிகிறோம், அவர் மேலே அதிகமாக விசுவாசம் வைக்கிறோம், அதிகமாக அறிகிறோம், அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அன்புல வளர்றோம், அவருக்கேற்ற பூர்ணமா அவரை போல மாறுறோம். எப்படி அதுக்காக சபையில் ஆண்டவர் 5 ஊழியர்களை வச்சுக்கிறார். அந்த ஊழியர்கள் மூலமா ஒருத்தர் நம்ம உதவி செய்து கொண்டு கற்றுக்கொள்ள வளரும்னு பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும், 14 வருஷம் வாசிக்கிறோம். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதும் ஆகிய பலவித காற்றினால அழிகளை போல அடிபட்டு அழிவுகளாக இராமல். அப்போ நம்ம ஆண்டு ஆவினால் நடத்தப்படாம விட்டு கொடுக்காம நம்ம கையில் நம்ம வாழ்க்கையை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்துவோம்னா வாழ்வோம்னா அப்போ நம்ம மாம்சத்துல நமக்கு ஒன்றும் புரியாது. ஒருத்தர் ஒரு ஊழிக்காரர் வருவாங்க, ஒரு சத்தியம் சொல்லுவாங்க, அவங்க பின்னால போவோம். இன்னொரு ஊழிக்காரர் வருவாரு, இன்னொரு சத்தியம் சொல்லுவாரு, அவங்க பின்னால போவோம். இப்படி பிசாசு மனசுல கொண்டு நம்மளை வஞ்சித்து நம்ம அறிவுக்கு எல்லாம் பொய்யா சொல்லி பொய்யா நம்ம ஏமாந்து போய் வஞ்சிக்கப்பட்டு தந்திரமா பல விதமான போதையில் ஆகப்பட்டு ஒரு எப்படி காத்துல கடல் அலைகள் இப்படி எப்படிமா ஆடிட்டு அந்த நம்ம நிலை இல்லாம அழிஞ்சிட்டு இருப்போம். கற்றுக்கொள்ள வளர முடியாது. ஆனா அதுபோல சபையில சேர்ந்து சபையோடு இருந்து
சபையில ஆவியான கிரியை ஒப்பும்போது அவர் நமக்குள்ள வாழ்ந்து கிரியை செய்யும்போது அன்போடு சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் வளரலா இருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அவருக்கு உதவியா இருக்க சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவையும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்யப்படியே அது அன்பினாலே தனக்கு பக்தியத்து உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. சபையா நம்ம கற்றுக்கொள்ள வளர்ந்து போறோம். அதனால் கற்றுக்கொள் நான் உங்களை குறித்து சாட்சி சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரியாதில் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இனிமேல நம்ம மாம்சத்துல நம்ம அறிவுல உலகத்தார போல் நடக்கூடாது. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதிய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனி ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை அவளோடு நடைபெற்று தங்களை காம விவாதத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நாம் இன்றைக்கு இப்படி இல்லை. கிறிஸ்து நமக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தினுடைய நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அவருடைய வழியை நம்ம காட்டார். அந்த சத்தியத்தை அணிஞ்சு அதன்படி நடக்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளால கேட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கழிந்து போட்டு பழைய மனுஷன் இடம் கொடுக்காதபடி உங்கள் உள்ளத்துல புதியதான ஆவியுள்ளவர்களாகி உங்களுக்கு ஆவினால ஆட்கொள்ளப்பட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவை உள்ளத்துல வைத்து அந்த புதிய மனுஷனாய் அவர் நமக்குள்ள நம்ம உருவாக்கி அவரை போல மாற்றி கொண்டு வரதை பார்க்கணும். 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆதியில் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கையினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அன்னைக்கு யோவான் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்ந்து அவரை பார்த்து அவர் பேசுறதை கேட்டு அவரை நோக்கி பார்த்து அவர் தொட்டு அப்படியாக அவரோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தாங்க. அது ஜீவ வார்த்தை. அந்த பேரு ஜீவ வார்த்தை. அப்போ அந்த ஜீவ வார்த்தை எங்களுக்குள்ள கிறிஸ்து அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்துல இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. ஆகவே எப்படி அப்போஸ்தலர் ஆண்டவர் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்களோ இன்னைக்கு அவங்க நமக்கு முன்மாதிரியா நம்ம சபையின் அஸ்திபாரமா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நாமும் கூட ஆண்டோடு சேர்ந்து அவர் உள்ளத்துல வச்சு அவர் நமக்கு கிறிஸ்துவை பார்த்து அவரோடு சேர்ந்து நடக்கும் நாமும் அவர் அன்புல வளரணும்னு பார்க்கிறோம். 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறதா இருந்தால் சத்தியன்படி நடவாமல் போய் சொல்லுவதா இருக்கும். அப்போ ஆண்டு உள்ளத்துல வச்சுட்டு வாழ்றோம்னு சொன்னா இனியும் நம்ம மாம்சத்துல போயிடக்கூடாது. போயிட்டா இருள போயிடுறோம். அப்படி போனா போய் சொல்றவங்களா ஆயிடுறோம். அவர் ஒளியில் இருக்கிற போது நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு நம்ம சுத்திகரிக்கும். அப்போ அவரோடு சேர்ந்து நடக்கும்போது நம்ம அறியாம ஒன்று வந்துடும், தப்பு வந்துடும், பாவம் வந்துடும், இருள் போயிடும். ஆனா உடனே ஆவினால உணர்த்தப்படுவோம், அறிக்கையிடுவோம், அவர் ரத்தனால் கலப்படுவோம், திரும்ப தொடர்ந்து அவரோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 2:3. அப்படி கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஆகவே ஆண்டு அறிவு எப்படி அவரோடு சேர்ந்து அவர் சொல்றது கேட்டு நடக்கும் போதுதான் அங்க அவர் நம்ம எவ்வளவு நல்லவர்னு சொல்லி கண்டு கொள்றோம்னு பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாவே இருக்கிறார். அப்போ ஆண்டோடு சேர்ந்து வாழ அது அன்பு நமக்குள்ள பெருகும். அவர் அன்பாவே இருக்கிறது போல நாமும் அன்பாவே மாறுவோம். யோவான் 14:23 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆண்டுடைய கற்பனை கை கொள்ளும் போது நம்ம அவர் அன்பு கூறுறோம். அப்போ பிதாவும் நம்ம அன்பு கூறார், பிதாவும் குமாரனும் நமக்குள்ள வாசம் பண்றாங்க. அவங்களோடு சேர்ந்து நாம் வாழ்றோம். அப்போ நம்ம இன்னும் பிதா குமாரனோட பெருசானால அன்புல வளர்றோம்னு பார்க்கிறோம்.
அடுத்தது பார்க்குறது அந்த தியேத்திரா சபையினுடைய ஊழியத்தை பற்றி அவர் என்ன சொல்றார்? நான் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. என்ன அறிந்திருக்கிறாரு? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மறுத்தார்கள் என்றும் பிழைத்தவர்களையும் தங்களுக்கென்று பிழைத்திடாமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்கும் மறுத்தார்கள் நிதானிக்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்து அன்பு நம்மளை நெருக்கி ஏவுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்காக நம்ம வாழ மாட்டோம், மற்றவர்களுக்காக வாழ்வோம். 19:20 வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 19:20. அது என்ன? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவில் அவர்களை தமக்கு ஒப்புரவால் ஊழித்து எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆண்டுபடியிலாக தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்வது போல நாங்கள் கிறிஸ்துக்கா ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். என்ன அது? நம்ம எப்போ ஆண்டு நண்பர் ருசிச்சோமோ நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஆகவே நாம் தேவனோடு ஒப்புரவானது போல மற்றவங்களும் தேவனோடு ஒப்புரவாக முடியாத சூழ்ச்சியை சொல்லி அழைக்கிறோம், அவளுக்காக செபிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்து கடமையாக இருக்கிறது. சுவிசேஷம் நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகம் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியாகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசிச்சவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க மாட்டோம். 1:18 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிப்பது நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆகவே இந்த சிலுவை பற்றி உபதேசத்தில் நம்ம தொடர்ந்து செய்யிட்டே இருப்போம். ரோமர் 1:14-15 வாசிக்கிறோம். ரோமர் 1:14-15. கிறிஸ்துவுக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஏன்? இந்த அன்பு பெற்ற நான் இந்த அன்பு அறியாத மற்றவங்களுக்கு சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷ பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷ குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிற தேவ பலனாக இருக்கிறது. அது சுவிசேஷம் சொல்லும்போது ஆண்டவர் அதை கொண்டு ஆத்மாக்களை வல்லமையாக கிறிஸ்து ரட்சிக்கிறார். ரட்சித்து நம்மோடு கூட அவங்களே கூட்டு சேர்க்கிறார். ஆகவே விசுவாசம் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கப்படி விசுவாசம் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்தென்று அந்த சுவிசேஷனால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம எல்லாரும் சுவிசேஷம் சொல்லும்போது தேவ நீதியை பரிசுத்தாவி அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து அதில் வெளிப்படுத்துறான்னு பார்க்குறோம். அப்படி 40ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து. பலியும் காணிக்கும் நீர் விரும்பாமல் என் செவிலை திறந்தீர். சர்வாதான பலி பாவனிவான பலி நீர் கேட்கவில்லை. அப்போது நான் இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே உமக்கு பிரியமான செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் வரும்போது சொன்ன வார்த்தை எல்லாம் பலியப்படுற காலத்தில் பலி கொடுத்தாங்க, காணி கொடுத்தாங்க. ஆனால் ஜீவிய பரிசுத்தமாக வாழல, கர்த்தரோடு சேர்ந்து வாழல. அதனால ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கல. அப்போதான் ஆண்டவர் தான் இது நான் வர்றேன், உங்களோடு சேர்ந்து உங்கள் சித்தப்படி செய்ய வர்றேன். வேதத்தை நல்லா மனப்பாடம் முடிச்சுக்கிட்டு வேதத்தை கொண்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்பண்ணி நடக்க சொல்லி வந்தார். அப்படியே பரிசுத்தம் நடத்தப்பட்டார். வேதத்தை கொண்டு அப்படியே ஆண்டுக்காக பிதாவுக்காக வாழ்ந்தார். அப்போதான் அவர் என்ன சொல்றாரு? மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடுவேன். கர்த்தாவே நீர் அறிவீர், உடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உங்கள் சத்தியத்தையும் ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை.
ஆண்டவர் எப்படி செய்தாரோ அதே போல நாமும் கூட ஒரு அன்பை ருசித்தவங்க, அவர் சித்தப்படி வாழ்றவங்க, நாம் அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டோம். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 26 வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:26. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 26 வசனம். அவர்கள் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார் என்றார். இயேசுசாமி உயிரோடு எழுப்பப்படுவதற்காக நமக்கு வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி அவங்கள பொல்லாங்களிலிருந்து விலக்கி அவங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதான் நமக்குள்ள வந்து இன்றைக்கு ஆண்டு கிரியை செய்கிற காரியம்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17 அதிகாரம் 18 வசனம். 17 அதிகாரம் 18 வசனம். அப்போது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகள் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவர்களை அறிவிக்கலாக காண்கிறது என்றார்கள். அவர் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசவித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். எவ்வளோ பிரசம் பாருங்க, எவ்வளோ ஒழுக்கில் வாஞ்சா இருந்து எங்கே போனாலும் போனவங்களுக்கு வாயை மூடாமல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். வாயாடினே பெயர் கொடுத்துட்டாங்களாம் அவனுக்கு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் சத்தியம் சொல்லிகிட்டே போயிருக்கிறான். அப்போ முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறான்? இயேசுவை உயிர்த்தெழுதலை. அப்போ அவன் பிரசவம் பண்ணும்போது அவன் சுவிசேஷம் சொல்லும்போது அந்த இயேசுன்ற வார்த்தையும் உயிர்த்தெழுந்த வார்த்தையும் திரும்பத்தையும் வந்திருக்குது. கிறிஸ்தோஸ் அப்படிங்கிறது இயேசுன்றதுக்கு, உயிர்த்தெழுது அனஸ்தாசிஸ். அப்போ கிறிஸ்தோஸ் அனஸ்தாசிஸ் இந்த 2 வார்த்தை அவன் வாயில் அதிகமாக வந்திருக்குது. அதை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க? இவன் அந்நிய தேவரில் அறிவிக்கிறதாக காண்கிறது என்றார்கள். அது கிறிஸ்தோஸுங்கிற ஒரு தெய்வமாகவும் அனஸ்தாசிங்கிற ஒரு பெண் தெய்வமாகவும் நினைச்சு இவங்க ஏதோ ஒரு புது தெய்வ குடும்பத்தை பற்றி சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வாயிலையும் அந்த 2 வார்த்தைகள், கிறிஸ்து என்ற வார்த்தையும் உயிர்த்தெழுந்த வார்த்தையும் அதிகமாக நம்ம உள்ளத்துல பயன்படுத்தணும். அதில் தான் கர்த்தருடைய வலிமையான கிரியை இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தது வெளிப்படத்தில் சில 2வது அத்தியாயத்தில் சபையில் ஆண்டு பார்க்குற காரியம், உன் விசுவாசம் நான் பார்க்குறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருந்த ஆழமான விசுவாசத்தை பற்றி அவங்களுக்கு பெருமையாக பேசுறார். எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரத்தில், எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். அதனால் மேகம் போட்ட தினத்திலாம் சாட்சி நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பார்த்து தள்ளிவிட்டு விசுவாச தோக்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திர ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அதாவது இப்போ நாம் இல்லை வாழ்றது, ஏசா நமக்குள்ள வாழ. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு பரிசுத்த நமக்கு விசுவாசங்களுக்கு காட்டார். விசுவாசம் என்ன? 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 11:1 நம்பப்படும் உறுதியும் காணப்படும் நிச்சயம், அதான் விசுவாசம். அப்போ நம்ம எதை நம்பி ஆண்டை நம்பி நடக்கிறோம். அப்போ அவருக்கு கொடுத்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்களை உறுதியாக நம்ம பார்க்குறோம், நிச்சயமாக அறிகிறோம். அதுக்கு நாம் உடன்பட்டு நாம் அவரோடு சேர்ந்து நடக்கிறோம். அப்போ நமக்கு நியமித்திர ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். தொடர்ந்து விசுவாசத்தை கொண்டே ஆண்டு சொல்றது செய்யறதை பார்த்து அவரோடு சேர்ந்து நடப்போம். 33 வாசிக்கிறோம். எபிரேயர் 11, 33 பார்க்கும்போது எப்படி விசுவாசனால பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு, விசுவாசனாலே அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்கள் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியரை சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தலை அடிமடிக்கு விடுதலை பெற சம்மதியாக வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலி அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மறியாட் தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து
குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளையும் சிறுண்டு அழிந்தார்கள். இதுதான் பரிசுத்தவானுடைய விசுவாசமா நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி விசுவாசம் நமக்குள்ளும் பரிசுத்தா கொடுக்கிறார். நாம் அந்த மாதிரி ஆண்டுக்காக வாழ்றோம். ரோமர் 1:7 வாசிக்கிறோம். ரோமர் 1:7 தமது நாமத்து நிமித்தம் விசுவாச கீழ்ப்படியம் பண்ண பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தலர் ஊழியத்தை அருளி செய்திருக்கிறார். அப்போ விசுவாசம் என்ன? நம்ம எதை ஆண்டவர் சொல்ல கேட்கிறோமோ அப்படியே கீழ்ப்பு நடக்கிறது. அதான் விசுவாசம். கேட்டு கேட்டு விட்டு போறதில்ல. யாக்கோபு சொல்றாரு, கண்ணாடி முகத்தை பார்த்துட்டு அப்புறம் அதை மறந்துடுற மாதிரி நம்ம வசனத்தை கேட்டு கேட்டு விட்டுறதில்ல. கேட்டதை அப்படியே கீழ்ப்பு நடக்கும்போது அதான் நம்ம விசுவாசம் மாறுது. விசுவாச கிரியா மாறுதுன்னு பார்க்குறோம். ரோமர் 14:23 வாசிக்கிறோம். விசுவாசம் வராத யாவும் பாவமேன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம என்ன ஆண்டவர் செய்ய பார்க்குறோமோ அதை பார்த்து அவர் சொல்றதை கேட்டு அப்படியே நம்ம கிரியை செய்யும் போதுதான் நாம் ஆண்டுடைய வழி நடக்கிறோம். இல்லை நம்ம அவர் கிரியை செய்ய விடாம நம்ம யோசனை நம்ம புத்திப்படி நடந்தோம்னா நாம் எதை செய்தாலும் அது ஆண்ட பார்வையில பாவமாக இருக்கும். அப்போ இந்த விசுவாசத்தை பரிசுத்தா தான் கொடுக்குறாரு. பரிசுத்தாவுடைய வரங்கள்ல ஒன்று விசுவாசம், பரிசுத்தாவுடைய கனிகள்லயும் ஒன்று விசுவாசம். அப்போ தெசலோனிக்க சபையில பார்க்கும்போது அந்த தெசலோனிக்க சபையார் தங்கள் விசுவாச கிரியில காட்டாங்கன்னு பார்க்குறோம். விசுவாச அப்படியே நம்ம கீழ்ப்பு நடக்கிறது. என்ன ஆண்டு செய்ய பார்க்குறோமோ அப்படியே நாம கூட செய்யறது தான் விசுவாசம் பார்க்குறோம். யாக்கோபு 2:5 வாசிக்கும் போது அந்த உலகத்துல தரித்திரமானவங்க விசுவாச ஐஸ்வர்யா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அர்த்தம், நம்ம தரித்திரமாகிறது போய் கவலைப்படுறதில்ல, போய் கடன் வாங்குறது இல்லை. அதாவது உலக பிராரமாகவும் நமக்கு என்ன தேவையோ விசுவாசம் ஆண்டு ஜெபம் பண்ணி கேட்கும்போது ஆண்டு அழகா அது காரியங்களை வாய்க்க பண்றார், நடத்துறார், நம்ம தேவையை சந்திக்கிறார். நம்ம இன்னும் அவர் மேல விசுவாசம் அதிகமாக வைக்கிறோம். அப்படியே ஆவிக்குள் பிராரமாகும். நம்மளால ஒண்ணுமே முடியாது, ஒரு சின்ன பாவத்துக்கும் மேற்கொள்ள முடியாது, ஒரு நல்ல காரியம் செய்ய முடியாது. ஆனா ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். அப்போ நம்ம அவரை கொண்டு ஜெபிக்கிறோம். அப்போ நமக்குள்ள விசுவாசம் இன்னும் அதிகமாகுது. அப்போ விசுவாசம் நம்ம ஐஸ்வர்யம்லாம் மாறுறோம் அப்படின்னு யாக்கோபு சொல்றார். ஏசாயா 28:16 வாசிக்கும் போது விசுவாசிக்கிறோம் பதறான்னு பார்க்கிறோம். ஏன்? கர்த்தர் அப்படி அஸ்திபாரமா இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 28 28:16 அதெல்லாம் கர்த்தர் ஆண்டு உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமா ஒரு கல்லை நான் சீயோனில வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும் விசுவாசிப்பாரான். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள கிறிஸ்து வரணும். அவர் திட அஸ்திபாரமான மூளைக்கல். அவர் பெயருக்கு யாராலும் முடியாது. அவர் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை நம்ம அவர் கையில கொடுக்கிறோம். அவர் நமக்குள்ள கிறிஸ்துறார். நம்ம வாழ்க்கையில எந்த பதட்டமும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி அதிர்ச்சி அடைய மாட்டோம். அவர் கையில கொடுக்கிறோம். அவர் கூட இருக்கிறார், செய்யறார், நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அவர் கையில போடுறோம். அவர் காரியங்களை அருமையா வாய்க்க பண்றார். அடுத்தது ஆண்டவர் அந்த தீர்த்திர சபையில பார்க்கிற காரியம் பொறுமை. உன் பொறுமையை நான் அறிந்திருக்கேன்னு சொல்லார். என்ன பொறுமை? பொறுமைனா என்ன? யாக்கோபு 1:4 வாசிக்கிறோம். யாக்கோபு புஸ்தகம் 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. எவ்வளவுக்குள்ள நம்ம பொறுமையா போறோமோ, வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் அதுல பொறுமையா கத்து நம்ம கொடுக்கிறார், அவர் நடத்துறார், அவர் செய்யறாருன்றது அவர் கையில போடிச்சுட்டு பொறுமையா காத்துக்கும் போது அவர் அழகா செய்யறார். அப்ப நாம அவருக்குள்ள பூர்ணப்படம் பார்க்கிறோம். அது யாக்கோபு 5 வாசிக்கிறோம். 5:10 என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கண்டிப்பா உபத்திரம் வரும். சிமினா சபையை போல நம்ம உபத்திரம் வந்துட்டு தான் இருக்கோம். அப்போ உபத்திரம் மத்தியில பொறுமையா போகும்போது கர்த்தர் அந்த நீடிய பொறுமை கொடுத்து அது மூலமா நம்ம வாழ்க்கையில் நாம ஜெயம் எடுக்க செய்யறான்னு பார்க்கிறோம். 11 வாசிக்கிறோம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலை முடிவை கண்டிருக்கிறீர்கள்.
கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறாரே. ஆகவே ஒருவேளை யோபுக்கு நடந்த மாதிரி தாமதம் ஆகலாம். எல்லாம் போனாலும், சரீரம் அஞ்சு போனாலும், எலும்பு கூட்டுகளும் மூச்சு மட்டும் தான் ஓடிட்டு இருக்காது, ஒரு மூச்சு தான் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு யோபு பொறுமையா இருந்தான். அப்போ ஒரு நாள் திரும்ப ஆண்டு எல்லாம் திருப்பி கொடுத்தான்னு பார்க்குறோம். அந்த மாதிரி பொறுமை நமக்கு அவசியமா தேவையா இருக்குன்னு பார்க்குறோம். அவை நம்ம அந்த பொறுமையில ஆண்டு நம்ம வச்சுக்கிற மாதிரி நாம் கத்துக்குள்ள பொறுமையா போகணும்னு பார்க்குறோம். எப்ரேயர் 10 வாசிக்கிறோம். எப்ரேயர் 10 அதிகாரம் 35 வசனம். எப்ரேயர் 10 35 36. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தப்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசம் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போ பின்வாங்கலாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். ஆகவே ஆண்டு சீக்கிரம் வருவார். அதனால இடையில என்னதான் நடந்தாலும் உலகம் இல்லை வரப்போறதுல எப்போ உலகத்துல தான் வாழணும் அப்படி சொல்லிட்டு பரம்பரை நிரந்தரமா நிச்சயமா உலகத்துல சோகமா வாழ்றதை பத்தி உலகமே அப்படி போனாலும் நாம் இல்லை, கர்த்தர் வர்றது நிச்சயம், இந்த உலகம் சதம் அல்ல, சீக்கிரம் வரப்போறார். அந்த விசுவாசம் நம்ம பொறுமையா கர்த்தரையே சார்ந்து ஜெயிப்போம். ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 21 அதிகாரம் 19 வசனத்துல, உங்கள் ஆத்மாக்களை பொறுமையினாலே காத்துக்கணும்னு சொல்லிட்டு, பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆத்மாக்களை காத்துக்கொள்ள முடியும். 2 பேர் 3 அதிகாரத்தை வாசிக்கிறோம். 2 பேர் 3 அதிகாரம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனதில் இடம் விட்டு விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப அவர் நம்ம மேல பொறுமையாக்கிறதுனால அவர் லேட் பண்றாரு சொல்லி நாம பொறுமையில இருந்து போகக்கூடாது. நாமும் ஏன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக தான் அவர் பொறுமையாக்குறார். இன்னொருத்தர் ரட்சிப்பட்டு அதே புரிஞ்சு நாம பொறுமையா இருக்கணும். கர்த்தரினால் இரவில் திருடன் வருவமா வரும். அப்போ வானங்கள் மடமடை என்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமி அதில் உள்ள கரிகள் எரிந்து அழிந்து போகும். இப்படி எல்லாம் அழிந்து போறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசு நடக்கும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படி மிகுந்த அவளோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்படி வாக்குறுதிய நீதி வாசமா இருக்கு, புதிய வானங்களும் புதிய உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் இவள் வர காத்திருக்க நீங்கள் கரையாற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்தையில் காணப்படும்படி ஜாக்கிரதையாருங்கள். அடுத்தது ஆண்டவர் தீர்க்கதரிசியை பற்றி சொல்ற காரியம், உன்னுடைய கிரியைகள் முன்பு செய்த கிரியிலும் பின்பு செய்த கிரிகள் அதிகமா இருக்கிறது அறிந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டு கிரியில நம்ம அதிகமாகிட்டே போகணும், பெருகிட்டே போகணும் அப்படின்னு சொல்றாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15 வசனம். எபேசியர் 6:15. சரி, 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொள்ளுங்கள். அது நம்முடைய கிரியை அதிகமாக எது அதிகமாகவும் ஜெபிக்கிற கிரியை அதிகமாகும். ஜெபம் தான் எல்லாத்தோட பெரிய கிரியை, ஆண்டு அதிகமாக எதிர்பார்க்கிற கிரியை. ஆகவே எந்த சமயத்திலும் எல்லா விண்ணப்பத்தோடும் எப்போ ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அதன் பொருட்டு மிகுந்த உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜபத்துல பெருகணும், நாளுக்கு நாள் பெருகணும். அடுத்தது எபிரேயர் 13:20-21 வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 20-21. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவம் எழுதி வர பண்ணின சமாதி தேவன் இயேசு கிறிஸ்து கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகல நற்கைகளிலும் சீர்பகுந்து ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு கீழ்பட்டு அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு
கிரிகளை செய்திருப்பார். பிதாவின் சித்தப்படி சகல நற்கிரியிலும் சீர்பொருளாக செய்வார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-16 வரைக்கும் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-14. ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்த அவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்து ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்து பற்றி விசுவாசமாக வருகிறதும் விசுவாசம் மூலமாக தேவன் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாக இருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறது காணப்படும் முடிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்த வல்லமையும் அவருடைய பாடலின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மருத்துவர்கள் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பியமா எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்று தேர்வு நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். சகோதரரே, நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னாளிலும் மறந்து முன்னாளில் நாடி கிறிஸ்து இயேசுவில் நான் தேவன் அழைத்த பரமபில் பந்தய பொருட்டுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேர்வுள்ள யாவரும் இந்த சிந்தையா இருக்கடவும். வேறு எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேர்ந்திருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போம். சகோதரர், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றலாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறலாய் மாறியாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே நாம் கற்றுக்குள்ள இன்னும் வளரணும், இன்னும் அவருக்காக உழைக்கணும், அவரை அறியணும், அவரை அறி வைக்கணும், இது நம்ம தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-9. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள அவைகளோ, ஒழுக்கமுள்ள அவைகளோ, நீதியுள்ள அவைகளோ, கற்புள்ள அவைகளோ, அன்புள்ள அவைகளோ, நற்கீர்த்தியுள்ள அவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவையிலேயே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற இலையோ அவையிலேயே செய்யுங்கள். அப்போது சமாதான தேவன் உங்களோடு கொடுப்பார். அது கர்த்தர் கிரிகளை எல்லாம் வளரணும் அப்படின்னு சொல்றாரு பார்க்கிறோம். 2 Corinthians 13-11. 2 Corinthians 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கொடுப்பார். 1 Corinthians 13-14. 1 Corinthians 13-14. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடம் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விடாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் பெருவர்களாயும் இருப்பீர்களாக. 2 Peter 3:14 வாசிக்கிறோம். 2 Peter 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்பட முடியும் ஜாக்கிரதையாருங்கள். அப்போஸ்தலர் 20 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிரயோஜனமான ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகளோடு உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மணந்து போவது குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சி அறிவித்தேன். இப்போது நான் ஆவியினாலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுள்ள உபத்திரங்களை எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிப்பது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவையில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷம் முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்ததினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கேன் என்பதற்கு இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால்
அங்கே கத்தர் எப்படி பவுலப்போஸ்தலன் உழைச்சாலும் ஆண்டுக்காக அந்த மாதிரி வைராக்கியமா நம்மளும் உழைக்கணும்னு சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார். ரோமர் 1:12 வாசிக்கிறோம். ரோமர் 1 12 17 எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதியிலான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷ பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவ சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசம் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவதனா இருக்கிறது. விசுவாசம் நீதிமான பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி விசுவாசனால் உண்டாவது தேவ நீதி விசுவாசம் என்று அந்த சுவிசேஷனால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே நாம் சுவிசேஷம் சொல்றதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு வாஞ்சியா இருக்கணும்னு பார்க்கிறோம். 1 Corinthians 13 1 Corinthians 16 கடைசியா 1 Corinthians 13 வாசிப்போம். விடுத்திருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடம் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. சகோதரே, ஸ்தேவானுடைய வீட்டார் இருப்பார்கள். அப்போ விழித்திருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, அடுத்தபடியா நம்ம லிப்து விசேஷத்துல ஆண்டவர் பேத்ரா சபையில ஒரு குறையை சுட்டி காட்டுறார். என்ன சொல்றாரு? 20 வசனத்துல, ஆகிலும் உன் பேரிலான குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபெல் என்ற ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணும், விக்கிரகங்கள் படைத்தவர்களை புசிக்கும், அவர்களை போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அதாவது அன்னைக்கு ஆகாபுடைய மனைவி எசபெல், சீதோனிய ஸ்திரீ, அவள் கல்யாணமாய் வரும்போதே தன் பாகால் தெய்வ விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டா. கூட 400 பூசாரிலையும் 450 தீர்க்கதரிசியை கொண்டு வந்துட்டா. அவங்க எல்லாம் சேர்ந்து நாடு முழுசும் போய் யூத ஜனங்கள் எல்லாருமே அந்த விக்கிரகத்துல கொண்டு போயிட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, பாகால் மழை கொடுக்குற தெய்வம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. அவரை நம்பின அந்த பாகால் தெய்வத்தை நம்பினா நல்ல மழை பெய்யும், நாடு சேம்பரம் ஆயிடும், நம்ம பணக்கார ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி சொன்னதுனால அப்படி நாடும்போதும் தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டின ஆலயத்தை பூட்டி போட்டாங்க. அதுபோல இவங்க நிறைய விக்கிரகங்களை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த எசபெல் தீர்க்கதரிசிலாம் கொலை பண்ணான்னு பார்க்கிறோம். ஒரு சிலர் மட்டும் ஓடி போய் ஒளிச்சு வைக்கப்பட்டாங்க. இல்லையா, நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு கத்திர ஜனங்கள் எல்லாம் அவ கொண்டு போட்டான். அப்படி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அங்க சொல்றாரு, அவள் மனதின்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கடியாக்கி அவளுடைய விபசாரம் செய்தவர்களை தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபதிரவ தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்ப என்ன சொல்றாரு? பைபிள்லயே பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரியா கடவுளுக்கு விரோதமா சாத்தானால் பயன்படுத்தப்பட்ட பெரிய கருவி இந்த எசபெல் தான். அடியோடு கத்திர ஜனங்களையே விக்கிரகத்து பின்னால கொண்டு போயிட்டான். ஆனா எலியா தான் அந்த இடத்துல நின்று கத்திற்காக நின்று கத்திர மேல பாரம் கொண்டு பாகால் தெய்வம் பொய், மழை கொடுக்குது அது இல்லை, ஆண்டவர் தான் சொல்லி நிரூபிக்க முடியாது. 3 வருஷம் மழை பெய்யாதபடி பண்ணி அப்புறம் மலையை வர வச்சு ஆண்டவர் அப்படி நிரூபிச்சு காட்டி திரும்ப அந்த பாகால் தெய்வத்தை விக்கிரகங்கள்லாம் உடைச்சு பூசாலெல்லாம் தீர்க்கதரிசிலாம் கொண்டு போட்டு தேசத்தை கத்து போட்டு திருப்பினான்னு பார்க்குறோம். அப்படி ஒரு வலிமையான கிரியை இன்னைக்கு நம்ம கூட இருக்கணும். அவர் மேல நம்ம சபையில் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி வந்துருவாங்க. எப்படியும் தீர்க்கதரிசிலாம் கத்திற்குள்ள நல்லா வளர்ந்தவங்க, ஆனா சாத்தான் கையில மாட்டிக்கிட்டவங்க. அப்படிப்பட்டவர்களை கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ரொம்ப பெரிய நஷ்டத்தை வலிச்சுதான் பிசாசு. முக்கியப்பட்டு நல்ல கத்திற்குள்ள வளர்ந்தவங்க பேதுரு சபை மாதிரி ஆண்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சவங்க, ஆனா தப்பான விஷயம் மாட்டிக்கிறாங்க. அதுக்காக உயிரையும் கொடுக்குறாங்க, அதுக்காக பாடுபடுறாங்க. அதனால கிறிஸ்தவ உலகத்துல பெரிய நஷ்டம். அதனால ஆத்மாக்கள் ஏமாந்து போறாங்க. அதான் இங்க ஆண்டு சொல்லி காட்டார்.
அப்புறம் சொல்றாரு, எல்லா சபையிலும் அறிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. ஆனா எல்லா சபையிலும் இந்த மாதிரி காரியம் உண்டு. தப்பான வேஷத்துல கொண்டு வந்து ஆத்மாக்களை கொள்ளையடிச்சிட்டு போற காரியம் பிசாசு செய்யறான். ஆகவே பெரிய பெரிய ஆளுங்க, கத்துக்குள்ள வலிமையா இருந்தவங்க, பெரிய தீர்க்கதரிசியா இருந்தவங்க, ஊழிக்காரா இருந்தவங்க, அவங்களாம் கடைசியில போய் எப்படியோ அந்த 2 காரியம். ஒண்ணு, அவ செய்தது பண ஆசையை காட்டி, 2வது விபசாரம் செய்து விக்கிரகத்தை பின்பற்றி, அதாவது அன்று விட்டுட்டு வேற எதெல்லாமோ தெய்வம் நம்பி போய் அப்படி ஏமாந்து போற காரியம். அதான் ஆண்டவர் சுட்டி காட்டி, அப்படிப்பட்டவங்களும் சபையில இருக்கிறாங்க, அவளை நீ வெளியேற்றலன்னா உனக்கு அடிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படிப்பட்டவங்களை கூட நம்ம போராடி ஜெபித்து அப்படிப்பட்ட சபையை விட்டு விலைக்கு அதுல இருந்து சபையை காத்துக்கணும்னு பார்க்கிறோம். 24 வசனம், தேத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாக உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, அதாவது இன்னைக்கு எவ்வளவுக்கு பக்தியில அதிகமா போறோமோ அவளுக்கு அளவு சாத்தானுடைய கிரியைகள் அதிகமா போறது உண்டு. சாத்தானுடைய ஆழங்கள் சொல்றது ரொம்ப அக்கிரம் பெருகி போற காலமா இது இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கணும். அப்படிப்பட்ட போது சிக்கிக்கொள்ளாம காத்துக்கணும்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன சொல்றாரா, உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன். போதும், நீங்க உங்களை காத்து கொண்டாலே போதும். பயங்கர போராட்டத்துல பிசாசு ரொம்ப வல்லமையா கிரீஸ் அக்கிரம் பெருகிட்டு போகும்போது நீங்க தொடர்ந்து அந்த ஆழத்துல சாத்தானுடைய ஆழத்துக்குள்ள போயிடாது காத்துக்கொண்டா போதும்னு சொல்றாரு. உங்களுக்குள்ளதை நான் வரும்போதும் பற்றி கொண்டு இருங்கள். ஜெயம் கொண்டு முடிய பிறந்து என் கைக்குள்ளது எவனோ அவனுக்கு நான் என் பிதான் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதியின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். கடைசி முடிவு வந்து நம்ம உறுதியா கர்த்தரோடு சேர்ந்து நம்ம உள்ளத்துல அவரே ஆள வச்சு அவரோடு சேர்ந்து நாம் நடப்போம்னா அவர் வரும்போது நம்ம கொண்டு போய் இந்த புதிய பூமியில ஆண்டவர் நம்ம ஆளுகை சைட்லாம் வைக்க போறோம்னு சொல்றார். அவன் இருப்புக்கொள்ள அவளை ஆளுவான். அவர் மண்பானைகளை போல நெருக்கப்படுவார்கள். இந்த பூமியில கூட கர்த்தர் ஆத்மாக்களை நம்ம உபயோகிச்சு ஆத்மாக்களுக்குள்ள விடாம சாத்தான் கிரீசும் போது சாத்தான் எப்படி மண்பானில் உடைச்ச மாதிரி இருப்பு குறைச்சி உடைச்ச மாதிரி நம்மளையும் அழிக்கத்து பயன்படுத்துவார். சாத்தான் பெரிய பெரிய பயங்கரமான காரியங்கள்லாம் அழிஞ்சு போக ஆத்மாவை மீட்டுக்கொள்ளவும் கத்தை நம்ம உபயோகிப்பான்னு பார்க்கிறோம். விடிவெளி நட்சத்திரம் அவனுக்கு கொடுப்பேன் ஆன்றதான் நானே விடிவெளி நட்சத்திரம் சொல்றார். அவர் தான் நமக்கு சொந்தமான போதும். அவர் நம்ம சொந்த மனவாட்டியா நம்ம மாறி அவரோடு இருந்தா போதும். ஆவியான சபை சொல்றது காதலன்னு கேட்கறவன். ஆகவே நம்ம இந்த வசனங்களை கேட்போம், கீழ்ப்படிவோம், கர்த்தரை உள்ளத்துல வச்சு அவரை வாழ விட்டு அவரோடு சேர்ந்து வாழ்வோம். ஒப்புக்கொடுப்போம்.